எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மாசி அமாவாசையில் இரவு படுக்கும் பொழுது உள்ளங்கால்களில் இதை தடவுங்கள். நீங்கள் ராசியான ஆளாக பணக்கஷ்டம் நீங்கும், திடீர் அதிர்ஷ்டம் கடனே வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். இப்போது எதை செஞ்சால் நம்ம பணக்கஷ்டம் நீங்கும்? நாளைக்கு மாசி அமாவாசை, நாளைக்கு பிறந்து நாளன்னைக்கு வரைக்கும் இருக்குது. சிலர் தங்குறத கோவில்கள்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா தங்குது இல்லைங்களா, அந்த அமாவாசையை வணங்குவாங்க. சில நம்ம வீட்டில் சாமி கும்பிடுறது அமாவாசை இருக்கிற டைமில் தான் வீட்டில் முன்னோர்களை நம்ம படையலிட்டு காக்கைக்கு சாதம் வைக்கிறது செய்வோம். இதை தொடர்ந்து எவர் ஒருவர் செய்து கொண்டே வருகிறாரோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் அருமையான முன்னேற்றங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் இருக்கும். அந்த முன்னோர்கள் படையல் என்பதை கரெக்டாக அவங்க சமர்ப்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே அந்த வாழ்க்கை அவங்களுக்கு அமோகமாக இருக்கும். நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, உயர்ந்த பதவிகள், உயர்ந்த ஒரு திடீர் அதிர்ஷ்டம், திடீர்னு எந்த மாதிரி நான் நினச்சே பார்க்கலப்பா, எனக்கு இப்படி ஒரு சொத்து இருந்திருக்குதுப்பா அப்படின்ற மாதிரிலாம் திடீர்னு அவங்களுக்கு சேரும். சரி, இப்போ சில பேர் அமாவாசை கும்பிடாதவங்க இருப்பாங்க. ஏன்னா அப்பா அம்மா இருப்பாங்க, மாமியார் மாமனார் இருப்பாங்க, அவங்களாம் அமாவாசை சில பேர் கும்பிட மாட்டாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற அந்த வயசானவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க அமாவாசை நான் வணங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வணங்குறவங்க உண்டு. அதில் நம்ம எதுவும் தடங்கள் சொல்ல தேவையில்லை. இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நிறைய என்னோடய வீடியோஸை நிறைய பெரியவங்களும் பார்க்குறீங்க. என்னென்னா ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணி வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணுக்கு அப்பாவோ அம்மாவோ யாரோ இல்லைன்னா அந்த பெண் பிள்ளைக்கு அந்த மன கஷ்டம் வரும். நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்மளால் எதுவும் செய்ய முடியலையே அப்படின்னு. அவங்களும் அவங்க படத்தை வீட்டில் வச்சு கும்பிடுறதுக்கு நீங்கள் அனுமதி தாருங்க. ஏன்னா அவங்க இல்லைன்னா அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்திருக்க முடியாது இல்லைங்களா? எவ்வளோ பிள்ளைங்க எதோ சொல்லி கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு அந்த பெண் பிள்ளைக்கும் அந்த சுதந்திரத்தை தாங்க, சரிங்களா? ஒரு சாப்பாடு என்ன அந்த பொண்ணு கையில் இருக்கிறத எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மாவுக்கு வச்சுட்டு, அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தவங்க, இல்லை தாத்தா பாட்டி, நான் உயிராக என் தாத்தா பாட்டி என்னை வளர்த்தாங்கன்னு அந்த மாதிரி கூட இருக்கும். நீங்கள் அதுக்கு அனுமதி தாங்க. சரி, இன்னொரு விஷயம். அடுத்தது இந்த அமாவாசை கால்கள்னாலே நம்ம எப்போவுமே ஒரு சிலர்லாம் காலை பாருங்களேன், முகம்லாம் நல்லா மேக்கப் போட்டிருப்பாங்க, முகத்துக்கெலாம் அழகாக க்ரீம் பூசுவாங்க, அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க. கால் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்கும் அந்த கால். அந்த மாதிரி ஒரு பொழுதும் அந்த கால்களை நம்ம எப்போவுமே அழுக்காவோ ஒரு மாதிரி சொத்தை வந்த நெகமாவோ சொத்தை வர விடாமல் பார்த்துக்கணும். அது எப்படின்னா, மருதாணி இருக்கு இல்லைங்களா, அந்த மருதாணியை அரைச்சி நம்ம காலில் அந்த எல்லா விரலையும் நம்ம நெகத்தில் சுற்றி வைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த சொத்தை என்பது வராது. அதே மாதிரி கால்களை முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நாளைக்கே செய்யுங்க. இதை நான் சொல்கிறத, ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க. வெதுவெதுப்பான நீராக இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. வெதுவெதுப்பான நீரில் கல்லுப்பை போடுங்க. கல்லுப்பை போட்டு அதை கலந்து விட்டுட்டு காலை அதுக்குள்ளே ஒரு 1/4 மணி நேரம் வச்சுருங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க, எழுதி கூட வச்சுக்கோங்க, நீங்கள் ராசியான ஆளாக மாறிடுவீங்க. அது மட்டும் போதுமாம்மான்னு நினைக்காதீங்க. அதை காலை வச்சுட்டு உங்கள்கிட்ட ஏதோ ஒரு ப்ரெஷ்ஷு, நீங்கள் இதுக்குன்னு நான் உங்களை பெடிகிரி பண்ணுற காலை சுத்தம் பண்ணுவாங்களே, அது சொல்ல தெரில எனக்கு, காலை ஃபுட்டு சுத்தம் பண்ணுற அந்த ப்ரெஷ் இருக்குறீங்களா, அது வாங்கலைன்னா கூட பரவாயில்லைங்க. சாதாரண ப்ரெஷ்ஷை வச்சு காலை தேய்ச்சி நல்லா கழுவிட்டு அந்த சுட தண்ணியில் காலை நீங்கள் அந்த வெதப்பான நீரில் கல்லுப்பு போட்டு காலை வச்சிருக்கும் போதே உங்களுக்கு ஐஸ்வர்யம் பெருகும். இதை நீங்கள் ஒரு அமாவாசைக்கு கூட செய்யுங்க, ரொம்ப வேண்டாம். அந்த அமாவாசைக்கு செஞ்சு முடிச்சுட்டு, இது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக 2 பேருமே செய்யலாம். அடுத்து இன்னொரு விஷயத்தை நம்ம தயார்படுத்தி வச்சுக்கணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன கிண்ணத்தில் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஜாதிக்காயை போட்டுருங்க, கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தை போட்டுருங்க. இது எல்லாம், அது கூட துளி மஞ்சத்தூள் போட்டுருங்க. இது எல்லாமே ஐஸ்வர்யம் நிறைந்த பொருட்கள். இந்த பொருட்களை நம்ம உள்ளங்கால்களை நம்ம படுக்க போகும்போது, அதுக்கு நம்ம பெட்ஷீட்டு பெட்டெலாம் பெட் ஸ்ப்ரெட்லாம் ரொம்ப விலை அதிகமாக வாங்கி போட்டிருப்போம். அதில் பட்டுடுமோ கரையாயிடுமோன்ற ஒரு
பயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு சின்ன ஒரு தேவையில்லாத ஒரு நைட்டியோ தேவையில்லாத ஒரு சாரியோ இருந்ததுன்னா அதை காலில் போட்டுட்டு உக்காந்துக்கோங்க. முதல்ல நம்ம எப்பவுமே கிழக்கு நோக்கி படுப்போம், இல்லைன்னா மேற்க நோக்கி படுப்போம், அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி படுக்கிறவங்க உட்காந்துக்கிட்டு நம்மளுடைய காலை நம்மளே வணங்கலாம், தவறே கிடையாது. எப்படி இப்போ காலையில் சினிமாவில் நம்ம பார்க்குறோம், உண்மையிலேயே நடத்துகிறவங்க இருக்கிறாங்க. கணவன் கால்களை தொட்டு வணங்குறவங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க கணவருக்கே தெரியாத அவங்க மனைவியை நம்ம காலை தொட்டு கும்பிட்றாங்க. ஏன்னா பெருமாள் வாசம் செய்கிறாருங்க. அதனால தான் சனி அந்த காலை வந்து அந்த நம்ம ஆண்கள் காலை பெண்கள் பிடிச்சி விட்டா அவ்வளோ நல்லது, பணம் பெருகும், செல்வம் பெருகும்னு வாங்க. மகாலட்சுமி எப்படி பெருமாள் கால்களை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நல்லது நடக்கும். அந்த மாதிரி பாதத்துக்குன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. நீங்கள் அதை வந்து உங்கள் பாதத்தை நீங்கள் தொட்டு கும்பிடுங்க, தவறே கிடையாது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த எண்ணெயில் ஜாதிக்காய், பச்சை கற்பூரம், மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டது, அதை எடுத்து கையில் கொஞ்சம் நல்லா தடவிட்டு, 2 கையிலையும் தடவுங்க. கைகளிலும் மகாலட்சுமி வாசம் பண்ணுறா. உள்ளங்கால்களை நல்லா தடவிட்டு நீங்கள் நைட்டு படுங்க. உண்மையாக சொல்கிறேங்க. நீங்கள் எனக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் முந்தானித்து. அப்போ கூட ஒருத்தவங்க வந்து என்கிட்ட, அம்மா நான் என்னை வந்து எப்போ பாரு யாராவது நீ ராசி இல்லாத ஆள், நீ வந்து அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் என்னை சொல்கிறாங்கம்மா அப்படின்னும் போது, இந்த வீடியோவில் நான் சொல்கிறது நீங்கள் கடைப்பிடிங்க. நம்ம கண்டிப்பாக ராசியான ஆளாக மாறிடும். இதை நீங்கள் செய்ய நிச்சயமாக நான் சொல்கிறேங்க. இதை மாதிரி நம்ம நீங்கள் வந்து அமாவாசைக்கு மட்டும்தான் செய்யணுமா, மற்ற நாட்களில் செய்யக்கூடாதா? செய்யலாம், நாளைக்கும் செய்யுங்க. நாளைக்கு அமாவாசை இரவு இதை நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிங்க. அமாவாசையிலேருந்து ஆரம்பிங்க. ஒரு 2-3 நாளைக்கு ஒரு அந்த பாதத்தை நம்ம கவனித்து அந்த பாதத்துக்குரிய விஷயத்தை நான் சொன்ன மாதிரி பாதத்தை தேய்ச்சி கழுவிட்டு கல்லுப்பு தண்ணியில் வச்சுருந்துட்டு அதை நீங்கள் நல்லெண்ணெயை உள்ளங்கால்களை தேய்ச்சிட்டு உங்கள் பாதத்தை நீங்கள் தொட்டு கும்பிடுங்க. சரி, உங்களுக்கு ஒரு இது இருக்குது, என் கணவர் பாதத்தை நான் அவர் எதிர்க்கெல்லாம் தொட்டு கும்பிட முடியாது, நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிங்கன்னா அவர் தூங்கும் போது அவர் பாதத்தை தொட்டு கும்பிட்டு பாருங்கள். நான் சொல்கிறேன், பெருமாள் வசிக்கிறாருங்க. நீங்கள் அவர் பாதத்தை வணங்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் பணம் பெருகும், கடன் அடையும், திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும். எந்த விதத்தில் அது அடிக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்காக இதை மட்டும் செஞ்சுட்டு நான் உக்காந்துக்கலாமான்னு நினைக்காதீங்க. வேலையும் செய்யணும். வேலை செய்யும் போது நமக்கு என்னடா எவ்வளோ வேலை செய்கிறோம், எவ்வளோ பண்ணுறோம், நம்மளுக்கு அதுக்கேற்ற ஊதியம் கிடைக்க மாட்டேங்குதே, நம்ம எப்போ தாண்டா இதுலேருந்து வெளில வர்றதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ரெமிடியாக இருக்கும். இது நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்கள். காலையில் எழுந்து வழக்கம் போல் நீங்கள் வேலைகளை பண்ணலாம். அந்த நல்லெண்ணெயை மூடி வச்சுக்கோங்க, அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அந்த ஜாதிக்காயை ஊறின நல்லெண்ணெய் அவ்வளோ ஒரு மகத்துவம் வாய்ந்ததுங்க. அதை ஒரு உயரமான இடத்துல வைங்க. அந்த நல்லெண்ணெய் நம்ம போட்டு வைக்கிறோம்ல, பாதம் தானேன்னு நினைக்காதீங்க. அந்த கால்கள் இல்லைன்னா நம்மளை ஒரு கால் தூசி கூட யாரும் மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அதுக்காக நான் கால் இல்லாமல் இருக்கிறவங்கள தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த பாதம் நம்மளுக்கு எவ்வளோ உதவி பண்ணுதோ அந்த அளவுக்கு அந்த பாதத்தை நம்மளும் மதிக்கணும். அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். அந்த பாதத்தை நீங்கள் மதிக்க நம்ம தொட்டு கும்பிட வணங்க எல்லாமே செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.